ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு சொல்கிறத விட வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது கொஞ்சம் இனிப்பான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது போல் ரொம்ப ஹெல்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். இது போல் ஹெல்தி ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் நான் 1/2 கிலோ சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல் டைஜஷனுக்காக இருக்கட்டும், கட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும் ரொம்பவே நல்லது. இதில் அதிகப்படியான அயன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அவலை மிதமான சூட்டில் நல்லா சூடேறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சூடு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இது லைட்டாக ரவா போல தான் வரும், ரொம்ப பவுடர் போல் இருக்காது. இதில் 1/4 டீஸ்பூன் இந்துப்பு போட்டு அவளோட சேர்த்தி நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே கலந்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா உப்பு எல்லா பக்கமும் நல்லா சமமாக பரவி வந்துடும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். வெது வெதுப்பான தண்ணியோ சூடு தண்ணியோ ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. அவள் நல்லாவே சாஃப்டாக வரணும். அவள் இது போல் தண்ணி தொளிச்சு நல்லா கலந்து விடும்போது நல்லா உப்பியுமே வரும். அதாவது இதோட குவான்டிட்டி ரொம்பவே அதிகரிக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவள் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்படி தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி பிளேட்டில் நான் இது போல் துணி வச்சுட்டு 10 நிமிஷம் அவளை வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் ஸ்டீமர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணி இதை நல்லாவே ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 50% ஆறுனதுக்கு அப்புறமா அவள் நல்லாவே வெந்து வந்திருக்கும். இதை வேறொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுவோம். இதில் வாசனைக்காக நான் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து சேர்த்திருக்கேன். நெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க, இது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸ்வீட்னஸுக்காக நான் கரும்பு சர்க்கரை சேர்க்குறேன். இது போல் அவள் சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் கரும்பு சர்க்கரை சேர்த்தி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே அந்த இனிப்புத்தன்மை பிடிச்சிக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க, கரும்பு சர்க்கரை குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். இந்த அவல் புட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல இனிப்பாகவும் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது ஏதாவது இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்தலை, நார்மல் பசும் பாலில் தான் இதை ஊற்றி சாப்பிட்றேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் சிகப்பு அவலில் சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷனுக்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்க இது போல் சிகப்பு அவலில் புட்டு செஞ்சு சாப்பிட்லாம்.